ஒரே டிசைன் ப்ளவுஸ் தான், ஆனால் ஒன்று 500, இன்னொன்று 5000. அது ஏன்னு எனக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? அது ஃபுல்லாக தெரிஞ்சுக்க லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். மிஷின் எம்ப்ராய்டரியில் டிசைன் கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணும்போது மிஷின் அதை 1000 டைம்ஸாக ரிப்பீட் பண்ணிடும். ஆனால் ஆரி ஒர்க் அப்படி இல்லை. ஒரு சிங்கிள் ஃப்ளார் டிசைன் கூட ஆர்டிஸ்டோட டைம், பேஷன்ஸ், க்ரியேட்டிவிட்டி எல்லாம் இருக்கும். மிஷின் எம்ப்ராய்டரியில் ஸ்பீடு இருக்கும், ஆனால் ஆரி ஒர்க்கில் பர்ஃபெக்ஷன் இருக்கும். மிஷின் எம்ப்ராய்டரியில் ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் ஆகும், அதனால் பல்க் ஆர்டர்ஸ் கூட யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஆரி ஒர்க்குக்கு டைம் அதிகம் தேவை, ஏன்னா ஒவ்வொரு பீட், ஸ்டோன் அண்ட் ஜரி எல்லாம் கையில் கேர்ஃபுல்லாக அட்டாச் பண்ணுவாங்க. மிஷின் எம்ப்ராய்டரியில் ஒரு டிசைனை 100 டைம்ஸ் சேமாக க்ரியேட் பண்ண முடியும். ஆனால் ஆரி ஒர்க்கில் ஒவ்வொரு பீஸும் யூனிக். அதே டிசைனாக இருந்தாலும் ஆர்டிஸ்டோட டச் அதில் இருக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா மிஷின் எம்ப்ராய்டரி ஒரு ப்ரொடக்ஷன், ஆனால் ஆரி ஒர்க் இஸ் அ கிராஃப்ட்மேன்ஷிப். அதனால தான் ஹேண்ட்மேட் ஆரி ஒர்க்குக்கு எப்போவுமே ஒரு ஸ்பெஷல் வேல்யூ இருக்குது. நீங்கள் மிஷின் எம்ப்ராய்டரியை ப்ரிஃபர் பண்ணுறீங்களா இல்லை ஹேண்ட்மேட் ஆரி ஒர்க்கை ப்ரிஃபர் பண்ணுறீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள்.